அபூர்வாவுக்கே ஷாக் கொடுக்கும் ககன். சந்திரா அபூர்வா 2 பேரையும் மிரட்டி ககனையும் பூமியையும் அவங்க மாப்பிள்ளை பொண்ணை ஏற்றுக்கலைன்னா உண்மையை மீரா கிட்ட சொல்லிடுறதா கிருஷ்ணபிரசாத் சொன்னதுனால 2 பேரும் ஒத்துக்கிட்டு ககன் வீட்டுக்கு வந்து அவங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. சரச்சந்திரா முதல்ல இறங்கி உள்ளே வராரு. அபூர்வாவுக்கு ககனை பார்த்த உடனே பயம். அவர் கழுத்தை நெரிச்சது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் ஆட்கள் படைசூழ வரதை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணுறாரு ககன். எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சரச்சந்திரா சொல்ல, என்னது மாப்பிள்ளையா, எதுக்கு இப்போ புதுசாக மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்க, சந்திரா அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எந்த சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அபூர்வா சொல்கிறாங்க, இல்லை வேணான்னு சொல்கிற அளவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு மாப்பிள்ள, எங்கள் மக உங்கள் வீட்டில் இருக்கா, உங்கள் மனைவியா, அப்போ நீங்கள் எங்களுக்கு மாப்பிள்ளை தானே அப்படின்னு கேட்க, அவங்க கையில் வச்சிருந்த தட்டை அப்படி தள்ளி விட்றாரு. ஷாக்காகி போகிறாங்க. அபூர்வா சந்திரால இருந்து சாரதா பூமி வரைக்கும் இங்கே வச்சு அதிக பிரசங்கித்தனமாக எதுவும் பேசாதீங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்கிறத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ககன். அதுக்கு சந்திரா பொறுமையா சொல்றாரு, இல்ல மாப்பிள்ள, உங்களையும் என் பொண்ணையும் வீட்டுக்கு வர சொல்றதுக்கு தான் வந்திருக்கோம் மாப்பிள்ள அப்படின்னு. உங்க பொண்ணு உங்களுக்கு வேணும்னா ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாலே போதுமே, இவ்வளோ தூரம் நீங்க வந்திருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு, நானே அவளை அனுப்பிச்சு வச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறுறதுக்கு போறாரு. உடனே அபூர்வா சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி பேசிட்டு போறீங்க, உங்களுக்கும் எங்க பொண்ணுக்கும் ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்கோமே வீட்டில் அப்படின்னு சொல்ல ஷாக்காகி பார்க்குறாங்க சாரதாவும் பூமியும். கார் டோரை ஓப்பன் பண்ணவர் அப்படியே நின்று பார்க்குறாரு. ஏதோ திரும்ப வந்து திட்ட போறாருன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டே அபூர்வா பக்கத்துலையும் சந்திரா பக்கத்துலேயும் வந்து நிற்கிறாரு. இந்த பக்கம் சாரதாவும் பூமியும் டென்ஷனாக பார்க்குறாங்க. ஐயோ, இவர் இன்னும் என்ன கத்த போறாரோ அப்படின்னு. இந்த விஷயத்த நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அத்தை, நீங்கள் இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா போதும், உங்களுக்கு வரவேற்பு ஏற்பாடு பயங்கரமாக பண்ணியிருப்பேனே அப்படின்னு ககன் சொல்ல, அபூர்வா ஐயோ இவன் என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னு முழிக்கிறாங்க. பூமிக்கும் சாரதாவுக்கும் இப்போ வேற மாதிரி ஷாக் ஆகுது. என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. ககன் உடனே சாரதாவை கூப்பிட்டு, அம்மா, என்னையும் பூமியையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக முதல்ல எங்கள் அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க, வீட்டுக்குள்ளே கூப்பிடுமா அப்படின்னு சொல்ல, அவங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ளே வாங்க அண்ணா அண்ணி எல்லாரும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு புரியல. உள்ளே வந்து எல்லாரும் உட்காந்துடுறாங்க. என்ன பூமி, உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் காஃபி போட்டியா, போய் போடு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உள்ள சாரதாவும் பூமியும் வர்றாங்க. காஃபி போட்டுகிட்டே பேசுகிறாங்க. என்னத்த இது ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன்னு சொன்னோடனே சரிங்கிறாரு அப்படின்னு சொல்ல, உடனே சாரதா, நல்லது தானே விடு பூமி, சந்தோஷமான விஷயம்தான், உன்னை ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டான்ல அப்படின்னு சொல்ல, ஆனால் அவர் அங்கே வந்து என்ன செய்ய போகிறாரோ எனக்கு தெரியலையே, பயமாக இருக்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா உடனே சொல்கிறாங்க, பயப்படாத பூமி, என் பையன் இன்னும் ராட்சசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. இந்த பக்கம் சரத்சந்திராவுக்கும் அபூர்வாவுக்கும் ககன் கிட்ட என்ன பேசுறதுனே தெரில. அப்படியே அவரை பார்த்து வலிஞ்சிட்டே உட்காந்துருக்காங்க. பூமி காஃபி கொண்டு வராங்க. உடனே ககன் எந்திரிச்சு, குடு நானே கொடுக்குறேன், காஃபி குடிங்க மாமா, காஃபி குடிங்க அத்தை அப்படின்னு 2 பேருக்கும் விழுந்து வரை சர்வ் பண்ணுறாரு. அப்புறம் எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்க அபூர்வா டைம்லாம் சொல்கிறாங்க. சரி, உங்களுக்குலாம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும்ல, நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் கரெக்டாக டைமுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே போய் என்ன செய்ய காத்திருக்காரோ தெரியல. அபூர்வாவும் வேற ஏதாவது ஆப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களான்ட்டும் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.